வைகாசி மாதம் 4ஆம் நாள் மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகுகேது பயிற்சி நடக்கிறது. இந்த ராகுகேது பயிற்சியில் மிதுனராசிக்காரர்களுக்கு எந்த அளவு லாபம் கிடைக்கப் போகிறது ரியல் எஸ்டேட் துறையில் என்பதை பார்ப்போம். அடுத்த 1.5 வருடத்திற்கு தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு கேது பகவானும் பாக்கியஸ்தானத்திற்கு ராகுவும் வருகிறார்கள். ரியல் எஸ்டேட் துறை எவ்வாறு இருக்கும் மிதுனராசிக்காரர்களுக்கு? மிதுனராசிக்காரர்களை பொறுத்தவரை ராசியாதிபதி புதன் 4ஆம் அதிபதி புதன் நீச்சப்பட்டு காணப்படுகிறார் மீனராசியில். இருந்தாலும் அதே வேளையில் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 6ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி அவரும் 2ஆம் இடத்தில் நீச்சப்பட்டு காணப்படுகிறார். எனவே மிதுனராசிக்காரர்களுக்கு அவ்வளவு பயனில்லாமல் இருக்கிறது ரியல் எஸ்டேட் துறை. ரியல் எஸ்டேட் துறை செய்து கொண்டிருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்கள் அனைவருக்குமே கடந்த சில மாதங்களாகவே நஷ்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள், லாபத்தை சந்திக்கவில்லை. பெரும்பாலானவர்கள் பெரிய அளவில் சம்பாத்தியம் செய்யவில்லை, ஏதோ தொழிலை செய்ய வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இந்த ராகுகேது பயிற்சிக்கு பிறகாவது ரியல் எஸ்டேட் துறையில் லாபம் கிடைக்குமா என்று பார்த்தோமானால், தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு கேது வருகிறார், நல்ல விஷயம். பாக்கியஸ்தானத்தில் ராகு இருக்கிறார், நல்ல விஷயம். ஆனால் 9ஆம் அதிபதி சனி 10ஆம் வீட்டிற்கும் ஜீவனஸ்தானத்திலும், ஜீவனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறார்கள். ஓரளவு பரவாயில்லை. இருந்தாலும் இன்னும் ஒரு மாதம் செல்ல வேண்டும். செவ்வாயாகப்பட்டவர் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆவார் இன்னும் ஒரு மாதம் கழித்து. சற்று பரவாயில்லை. இருந்தாலும் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டும் மிதுனராசிக்காரர்கள் அடுத்த 1.5 வருடத்திற்கு. நம்பாதவர்களை நம்பி அக்ரிமெண்ட் போட்டு பணத்தை வீணாக்காதீங்க. தேவையில்லாமல் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே இன்வெஸ்ட் பண்ணி அதனால் சண்டை சச்சரவு வழக்குகள் போன்றவற்றில் சிக்கிக்கொள்ளாதீர்கள். அடுத்த 1.5 வருடத்திற்குள் ரியல் எஸ்டேட் துறை செய்பவர்கள் ஏதாவது ஒரு ரா லேண்டு, அதாவது ஏக்கர் கணக்கில் ஏதாவது ஒரு லேண்டு அக்ரிமெண்ட்டு போட்டு அதை லே அவுட் போட்டு இறங்குனீங்கன்னா அதில் சிக்கல் வந்துடும், வில்லங்கம் வந்துடும். இவற்றையெல்லாம் சற்று கவனத்தில் கொண்டு துணிச்சலுடனும் தைரியத்துடனும் மிக்க கவனத்துடனும் செயல்பட்டீர்களானால் ஓரளவு லாபம் சம்பாதிக்கலாம் அடுத்த 1.5 வருடத்திற்கு. அது கூட இன்னும் ஒரு மாதத்துக்கு பிறகுதான் நீங்கள் சற்று அதிகமாக ஈடுபடலாம் ரியல் எஸ்டேட் துறையில். தற்போது அவ்வளவு திருப்திகரமாக இல்லை மிதுனராசிக்காரர்களுக்கு.